அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அழைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள். முதலாவது தகவல், நாளைய தினம் வியாழக்கிழமை தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும். இதுவரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வேலைகள் ஆரம்பமாகும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த மிக முக்கியமான தகவல், மிக விசேட எச்சரிக்கை, தயவு செய்து தேவையில்லாத எந்த ஒரு வேலைகளுக்கும் வெளியே போகாதீங்க. தேவை இருந்தாலே தவிர மற்றபடி தேவையில்லைன்னா வெளியே போகாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பவுடர் மாதிரியான தூசி காற்றுன்னு சொல்லலாம். தூசி இல்லை, ஆனால் இது ஒரு வகையான ஒரு பவுடர் நிறைந்த தூசி காற்று அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் மிருதுவான தூசி. இது மூக்குக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மூச்செடுக்க முடியாத நிலைமை ஏற்படுது. அதே மாதிரி சிலருக்கு வந்து அந்த நாசுக்குள்ளே வந்து கடிக்கிற மாதிரி அந்த அலர்ஜிக் தன்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. சிலருக்கு வந்து மூச்சு எடுக்க முடியாமல் மூச்சு திணறல் கூட ஏற்படுது. அந்த அளவுக்கு ஒரு பனிமூட்டம் மாதிரியான ஒரு தூசி காற்று. தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக எக்கேலாவில் பார்த்திங்கன்னா டைலரிங் ஷாப் 2 வந்து தீப்பிடிச்சிருக்குது. அதில் நம்மளுடைய இலங்கை சகோதரி ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய கடை, அவங்களுடைய நண்பருடைய கடை, 2 கடைகள் தீப்பிடிச்சிருக்குது. මල්ලි අයිබෝවන් කොහොමද ඉතින්? අගේලා එකේ බිල්ඩින් එකක් ගිනි අරගෙන මේ මොනවාද රෙදි මහන කඩ දෙක මගේ යාළුවෙක්ගෙත් පිච්චිලා. මේ ඔයාට මැසේජ් එකක් දාන්න කියලා හිටියේ, දැනුයි අපි ෂොප් එකේ ඇරියේ. அடுத்ததாக வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சபாஹல் அஹமட் பகுதிகளுடைய வீதிகளில் 4 பேர் இந்த விபத்தில் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. உடனடியாக காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு மாற்றியதாக தெரிவிச்சிருக்காங்க தீயணைப்புத்துறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அல் வஃப்ரா ரோட்டில் இன்னொரு விபத்து நடந்திருக்குது. இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் மற்றும் ஒரு லாரியும் மோதியதில் ஒரு சாரதி வந்து உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக குவைத்துடைய த ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் ஜஹரா ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சோதனை ஓட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகளையும் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல் மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். ආයිබෝවයා ක්වේට් ඉතින් ඔන්න කාලෙකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් ක්වේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං hello මචං අමියා thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ශ්වෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහැර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ශ්වෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने පිරකි. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන්කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.